வணக்கம் மக்களே, நான் உங்கள் தமிழ் நேசன். இந்த மாதம் ஜூலை 16ஆம் தேதி ஏமனில் மரண தண்டனைக்காக காத்திருக்க ஒரு இந்திய பெண் நிமிஷா பிரியா. யார் இவங்க? என்ன தவறு செஞ்சாங்க? எதுக்காக இந்த மரண தண்டனை அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நிமிஷா பிரியானுங்கிறது பொண்ணு 2008லேருந்து ஏமன் நாட்டில் நர்ஸாக பணிபுரிஞ்சுட்டு வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் அங்கே நடந்த ஒரு போர் காரணத்தினால பொருளாதார நெருக்கடி பயங்கரமாக ஏற்பட்டு அவர்கள் கணவனும் பசங்களும் சொந்த ஊருக்கு வர நிலை ஏற்பட்டுச்சு. அந்த சமயத்தில் இவங்களுக்கு சொந்தமாக ஒரு கிளினிக் ஆரம்பிக்கணும் ஒரு எண்ணம் வந்ததுனால அந்த ஊரில் இருந்த மகதிங்கிற ஒரு மூலம் இப்போ பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு கிளினிக் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கிளினிக் ஆரம்பித்து நல்லபடியாக போயிட்டு இருக்கிற காலத்தில் மகதிக்கும் இவங்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வருது. அவர் பாஸ்போர்ட் எல்லாத்தையும் பிடுங்கி வச்சுட்டு இந்த லாபமானத்தையும் நானே எடுத்துக்கிறோம் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் புகார் கொடுத்து அவர் கைது பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த பாஸ்போர்ட்டை எடுக்கிறதுக்காக அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க. மயக்க மருந்து டோஸ் அதிகமாகி அவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு இப்போ ஜூலை 16ஆம் தேதி மரண தண்டனைக்காக காத்திருக்கிறாங்க. எவ்வளோ முயற்சி பண்ணால் அவங்களால காப்பாற்ற முடியல நம்ம நாட்டினால. இவங்க கேரளா சேர்ந்தவங்கிறது குறிப்பிடத்தக்கது.